வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் வக்ர கிரகங்களுடன் சனி சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு நன்மை தருமா, தீமை தருமா, அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குமா, இது எப்படி கணிச்சு பார்க்கணும், அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நவ கிரகங்களில் பஞ்சபூத கிரகங்கள் 5 இருக்கு. 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் நேர்கதியாக மட்டுமே பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள். அது சூரியனும் சந்திரனும். இன்னும் 2 கிரகம் இருக்குது, அது ராகு கேது. இந்த 2 கிரகங்கள் எப்பொழுதுமே வக்ர கதியில் தான் இயங்கும். இப்போ ராகு கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் கேது இருப்பார். ராகு எங்கே இருக்கார்? மீன ராசியில் இருக்கார். இப்போ வரப்போகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சியின் போது ராகு மேஷ ராசிக்கு போக மாட்டார், கீழே இறங்கி கும்பத்தை தான் தொடுவார். அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் மேலே, அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால சிம்மத்தை நோக்கி தான் கேது பயணப்படுவார். அப்போ இந்த 2 கிரகங்கள் எப்பொழுதுமே வக்ர நிலையில் மட்டும்தான் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இதை தனியாக வக்ர கிரகங்கள் என்று குறிப்பிடாமல் ராகு கேது அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. பஞ்சபூத கிரகங்களில் 5 கிரகங்கள் குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி. இந்த 5 கிரகங்களுக்கும் நேர்கதியாகவும் வக்ரகதியாகவும் இயங்கக்கூடிய நிலை என்பது இருக்குது. அதனால்தான் இது வக்ர கிரகங்கள் என்றோ நேர்கதியில் செல்லக்கூடிய கிரகங்கள் என்றோ பொதுவாக சொல்ல முடியாது. வக்ரம் பெறுகின்ற நிலையில் இந்த கிரகங்களுக்கு, இந்த 5 கிரகங்களுக்கு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்படின்னா வக்ரம் பெற்ற நிலையில் ஜாதகருக்கு ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ராகு கேதுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு இருக்கு, ஒரே ராசியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்திற்கு கர்ம பதிவு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கர்ம பதிவு அப்படின்னு சொன்னால் போன பிறவியில் நாம் செய்த அந்த பாவ புண்ணிய கணக்கானது கர்ம பதிவாக எந்த கிரகத்துடன் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றாரோ அதன் வழியாக இந்த ஜாதகருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாருமே போன பிறவியில் இல்லை அதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் என்பது இருக்கும். ஆனால் இந்த பாவ புண்ணியங்களின் படி ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த ராகு கேது தான் தீர்மானிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த ராகு கேது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ அந்த இடத்தின் மூலமாக, அந்த ஸ்தானத்தின் மூலமாக ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகள் என்பது வரும். அப்போ போன பிறவில் நாம் செய்த அந்த பாவ புண்ணிய கணக்கு என்பது கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாக அந்த ஸ்தானத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராகு எந்த இடத்துல இருந்தால் ரொம்ப வீரியமான ஒரு தோஷம், நாக தோஷமாக வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 8 இந்த 4 இடத்துல ராகு இருந்தால் ஒருத்தருக்கு பலத்த நாகதோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 12 ராசி கட்டத்தில் 3 ராசி கட்டத்தில் ராகு இருந்தால் மட்டும்தான் அவருக்கு நாகதோஷம் என்பது கிடையாது. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை தருவாரான்னு கேட்டிங்கன்னா கடுமையான வீரியம் கொண்டது 1, 2, 7, 8. 1 அப்படிங்கிறது லக்னஸ்தானம். இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் இடமான லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றார், 7ஆம் இடத்தில் கேது இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஒரு தடையாக பல விஷயங்கள் இருக்கும். வெற்றியை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அந்த விஷயங்கள் அவருக்கு கைகூடாமல் பிரச்சனை மேல் பிரச்சனை தருவதாக ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு நின்றுடும். அவர் நினைப்பார், நம்ம சரியாக தானே போனோம், ஆனாலும் நமக்கு அந்த வெற்றி என்பது கிடைக்கலையே அப்படின்ற ஒரு தடுமாற்றம் என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். இதே இந்த ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா குடும்ப தோஷமாக மாறிவிடும். கல்யாணத்துக்கு பிறகு இவருக்கு இல்லாத அவஸ்தைகளே இருக்காது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்பது திருமணத்திற்கு பிறகு தான் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் எதிரொலிக்கும். இப்படி ராகு வீரியமான ராகுவாக 1, 2, 7, 8 ஆகிய இடங்களில் அமர்கின்ற பொழுது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஜாதகருக்கு நாகதோஷமாக வெளிப்படும். அதனால்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அதே மாதிரி ஒரு நாகதோஷம் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா பிரச்சனைகள் என்பது சற்று குறையும் அப்படின்னு சொல்லி
முடிவு பண்ணி திருமண வாழ்க்கையை முடிவு செஞ்சாங்க. கர்ம பதிவுகளை எதிரொலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு இருப்பார். அதனால தான் ராகுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு அந்த கர்மத்தினுடைய பலனானது எந்த கிரகத்தோட சேர்ந்து அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் மூலமாக ஜாதகருடைய வாழ்க்கையில எதிரொலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராகுவுடன் சூரியன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் என்றால் இந்த ஜாதகர் பிறக்கும் போதே அப்பாவுக்கு ஏதாவது கண்டங்கள் இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். சில நேரங்களில் தந்தையே இருக்க மாட்டார். ஒரு 7 வயசுக்குள்ளே அந்த குழந்தையோட அப்பா இருக்க மாட்டார். சின்ன வயசுலேயே அப்பா தவறிடுவார். அப்போ அப்பாவால் கிடைக்கக்கூடிய பல உதவிகள், அப்பாவால் சிறக்க வேண்டிய வாழ்க்கை என்பது அப்பா இல்லாமலே போயிடுவார். ராகுவுடன் சந்திரன் சேர்ந்தாலும் தாய்க்கு கண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை ராகுவுடன் சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்கின்ற பொழுது கடுமையான பிரச்சனைகளை இவர் சந்திக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த சனி நேர்கதியில் போகக்கூடிய சனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அந்த ராகுவினால் அவருக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால சில காலங்களுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த பிற்பகுதி, அந்த தொழில் தொடங்கிய காலத்துலேருந்து பிற்பகுதி தான் அவருக்கு நல்லா இருக்கும். அப்போ தொடங்கின உடனே அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்களாக சந்திக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். ராகுவுடன் இந்த வக்கர கதியில் இயங்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தா பலன் எப்படி இருக்கும்? ஏன்னா நேர்கதியில் செல்லக்கூடிய கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது பலத்த பிரச்சனை பாதிப்பு என்பது ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. வக்கர கதியில் இயங்கக்கூடிய இந்த 5 கிரகங்களுடன் இந்த ராகு அப்படின்னா கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நேர்கதியில் செல்லும் போது ஏற்படுமோ அதெல்லாம் இருக்காது. பிரச்சனைகள் என்பது குறைவாகத்தான் இருக்கும். பிரச்சனையே இல்லாத ஜாதக அமைப்பே இல்லை இல்லையா? அதனால் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பாதிப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும். வக்கரகதியில் இருக்கக்கூடிய கிரகத்தோட ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, நல்ல யோகமான ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவுடன் குருவும் வக்கரகதியில் இயங்கக்கூடிய குருவும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லலாம். தீர்க்காயுள் கொண்ட ஒரு ஆண் ஜாதகர். ஏன்னா குரு அப்படின்னாலே ஒரு ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமாக குருவை தான் எடுப்போம். அப்போ அந்த ஆயுளை கணிக்கின்ற பொழுது குரு நேர்கதியில் செல்லக்கூடிய குருவுடன் ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் 2 கிரகங்களும் ஒன்று மோதிக்கும். ஏன்னா நேர்கதியில் செல்கின்ற பொழுது குரு எப்படி போவார், தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்படியே இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக வருவார். இப்போ மேஷராசியில் குரு இருக்காரு, அதே மேஷராசியில் தான் ராகும் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிரகங்களும் எப்படி போக போகிறாங்க? ராகு மீன ராசியை நோக்கி போவார், மேஷராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் ரிஷபத்தை நோக்கி போவார். அப்போ இந்த 2 கிரகங்களும் ஒன்று மோதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் இறங்கி வருவார், இவர் மேலே ஏறி இப்படி போவார். ஆனால் இப்போது குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ராகுவும் குருவும் வக்கரம் பெற்ற நிலையில் ஒரே ராசி கட்டத்தில் மேஷத்தில் இருக்கின்ற பொழுது 2 பேருமே சேர்ந்து மீன ராசிக்கு தான் பயணப்படுவாங்க. அப்போ எப்படி இடிச்சுப்பாங்க? ஒரு சாலையில் ஒரே திசையில் 2 வண்டிகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குரு வக்கரம் பெற்ற நிலையும் ராகுவும் சேர்ந்து ஒரே திசை நோக்கி பயணப்படுவாங்க. அப்படி இல்லாமல் குரு வக்கரம் இல்லாமல் நேர்கதியில் போனார் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குள்ள மோதல் என்பது ஏற்படும். அப்போ அவருக்கு தீர்க்காயுள் என்பது ஏற்படாது. இன்னும் துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ராகு அதிகப்படியான பாகைகள் பெற்று டிகிரி பெற்று அந்த மேஷராசியில் இருக்கின்ற பொழுது குருவுடன் சேர்ந்திருக்காரு நேர்கதி குரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பாலாரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 12 வயசுக்குள்ளே அவருக்கு ஒரு கண்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அது எதை வச்சு சொல்கிறாங்க? இந்த குரு வக்கரம் இல்லாமல் நேர்கதியில் போகுது, அதே இடத்துல ராகுவுடன் சேர்ந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்னால் டிகிரி பார்க்கணும். அப்போ டிகிரி பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டிகிரி வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு குறைவான வயசில் அவருக்கு ஒரு ஆயுள் கண்டம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வக்கரம் பெற்ற கிரகத்துடன் இந்த ராகு அப்படின்னா கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு
ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது குறையும், அதிகப்படியான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தராது. அதனால் வக்கரம் பெற்ற கிரகங்களுடன் ஒரே ராசி கட்டத்தில் ராகு கேது இருக்கா அப்படின்னு சொன்னாலே அது சிறப்பான ஒரு ஜாதகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஏனென்றால் ராகுவே ஒரு ஜாதகருக்கு மரணத்தை கணிக்கக்கூடிய கணிப்புக்கு முக்கியமான கிரகம் அவர்தான். கேது என்பவர் தடையை தரக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடன் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் சேருகின்ற பொழுது கொஞ்சம் தடைகள் இல்லாமல் எளிதாக சில விஷயங்களை அந்த ஜாதகர் பெற முடியும், பிரச்சனைகள் என்பது குறையும். இப்படி தான் நீங்கள் ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகங்களுடன் ராகு கேது இணைஞ்சால் எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.